கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 15/7/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். The Lord is faithful and He will strengthen you and protect you from the evil one. தீமை நின்று காத்துக்கொள்ளும் தேவன் என்கிறதான வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா மூலமாக அநேகருக்கு தகவல் அனுப்புவதை இப்பொழுது நிறுத்தி இருக்கிறார்கள். ஆகினாலே அநேகருக்கு முன்போல் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு தகவல் அனுப்ப முடியவில்லை. தினம் ஜெபமும் மற்ற ஆராதனைகளுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்ப முடியவில்லை என்பது வேதனையோடு தெரியப்படுத்துகிறோம். ஆயினும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், மர்சி ஆர்க் இன்டர்நேஷ்னல் சர்ச்சஸ் என்கிறதான வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறது, மற்றும் ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் என்கிறதான வாட்ஸ்அப் சேனல் ரெண்டும் இருக்கிறது. ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் என்கிற சேனலில் டெய்லி மன்னா அனுதினமும் அனுப்பப்படுகிற வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. மர்சி ஆர்க் இன்டர்நேஷ்னல் சர்ச்சஸ் சேனலில் மற்ற ஆராதனையுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. தயவுசெய்து அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. தீமை நின்று காத்துக்கொள்ளும் தேவன், இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஆதியா 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் லாபானுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி சொல்லுகிறார், நீ யாக்கோபோடே நன்மை அன்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்கிறவர் ஒரு மனிதன் தீமை செய்ய நினைக்கும் பொழுது அவனுக்கும் கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி தடுத்து நிறுத்துகிற சம்பவம் வேதத்தில் நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஜெபிப்பதற்காக சொல்லிக் கொடுக்கிற பரமண்டலத்தின் ஜெபத்திலும் வார்த்தைகளிலே விதமாய் சொல்லப்படுகிறது. ஜெபத்திலே, எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன் என்று அந்த ஜெபம் முடிவு பெறுகிறது. தீமை நின்று காத்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதும் யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விதமாய் ஜெபிக்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஜெபத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த தீமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை குறித்து சாலமோன் ஞானி சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, தீங்குக்கு நீங்களாக்குகிறவர், தீமைகளுக்கு நீங்களாக்குகிறவர், எல்லா பொல்லாப்புகளுக்கும் நீங்களாக்குகிறவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் நித்தமும் உங்களை காத்து கொள்வார். தீங்குக்கும் தீமைகளுக்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்வார். சேதம் அணுகாதபடி பாதுகாத்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வார்த்தைகளை பேசுவதற்கு விரும்பினாலும் நேரங்களை கருதி சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தீங்குக்கும் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய எங்களுடைய நல்ல தேவன், இந்த நாள் முழுவதும் எங்களை தீமையும் தீங்கும் சேதமும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உண்மையுள்ளவர், நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள, சத்துருடைய கண்களுக்கு விலக்கி மறைத்து கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து
இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்றைய நாளுக்கான கேள்வியும் பதிலும்: நீர் தேவனுடைய இரகசிய ஆலோசனை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ? யார் யாரிடத்தில் சொன்னது? யோபு 15 தேமானியனாகிய எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி: நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபையும் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.